श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य लोकस्य तु विचेष्टितः ज्ञानाञ्जनशलाकाभिः नेत्रोन्मीलनकारकम् इतिहासोत्तमाद् जायन्ते कविबुद्धयः पञ्चभ्य इव भूतेभ्यः लोकसंविधयस्त्रियः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतं वेदाब्जभास्करं वन्दे शमादिनिलयं मुनिम्। हरे राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे हरे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। மகாபாரதம் இதோடைய பெருமை முதல் நாளிலிருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இன்றைக்கி ஆரம்பத்தில் படித்த ஸ்லோகங்களுக்குள்ள இன்னொரு மகாபாரதத்தோட பெருமை சொல்லப்பட்டது. அஜ்ஞான திமிராந்தஸ்ய லோகஸ்ய து விசேஷ்டிதः ஞானாஞ்சன கலாஷாபிः நேத்ரோன்மீலித காரகம். இந்த பதங்கள் கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியராக இருக்கும். குரு ஸ்தோத்திரத்தில் இதே வார்த்தைகள் சிலது வருது. அஜ்ஞானத்தில் திண்டாடிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, துக்கப்பட்டு இருக்கிற இந்த லோகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஞானமனே இந்த மை அஞ்சனம் அது வச்சு அந்த அஜ்ஞானம் நீக்கிறாராமா. நீக்கிறது யாரு? இந்த மகாபாரதம் அஜ்ஞானம் நீக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்றன.
அதேபோல் வியாசர் பற்றியும் இன்னொரு ஸ்லோகம் கேட்டிருக்கோம். இப்போது கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வலோக ஹிதே ரதம். எல்லா லோகங்களிலும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கு ஹிதம் நடக்கணும், நல்லது நடக்கணும்னு அதே ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட கிருஷ்ணத்வைபாயனம் வியாசர் வேதங்களுக்குள்ளேயே ஒரு சூரியன் போல் வேத சாரத்தினை வெளியில் கொண்டு வந்து பஞ்சம வேதமாக இந்த பாரதத்தினை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட எல்லா தர்ம சாஸ்திரங்களும் தர்ம விஷயங்களும் சொல்கிறபடி இந்த பஞ்சம வேதமான பாரதத்தில் அதே சமயத்தில் ஒரு மனிதன் வந்து எப்படி நிஷ்ட நியமங்கள் கூட வாழணும்னு சொல்லி ஷமாதி நிலையம், அவருக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருப்பார். அப்படி பண்ணிட்டு ஏதோ வச்சுட்டு அப்படி விடலை. மகாபாரதம் முழுச ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் அந்த கதாலேயே ஒரு பாத்திரதாரனாக இருந்து அப்பப்போ தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறாரா. அப்படிப்பட்ட கிருஷ்ணத்வைபாயனருக்கு நமஸ்காரம் செலுத்துகிறோம் அப்படின்னு அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம். கடந்த 2 சத்சங்கத்துக்குள்ளே நம்ம இந்த வியாசருடைய சரித்திரம் பார்த்துட்ருக்கிறோம். வியாசர் எங்கெங்கெல்லாம் எப்படி தரிசனம் கொடுத்துட்டே வரார், எப்படி பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல உபதேசங்கள் பண்ணி தர்மத்தினை பற்றி சொல்லிகிட்டே வரார். ஆரம்பத்தில் வம்ச உத்தரணுக்காகவே அவரே அவங்க தாயாரான சத்தியவதி கூப்பிட்டதுனால வந்து அதுக்கும் உதவி பண்ணார். இப்படி பார்த்துட்டே ஒரு பருவம்குள்ளே எங்கெங்கே வியாசர் வந்து என்னென்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டுகிட்டே வரும்போது நம்ம கடந்த சத்சங்கத்தில் உத்தியோக பருவத்தில் வியாசர் வந்தார் அப்படின்னு அதோடு முடிச்சிட்டோம். வந்து என்ன பண்ணாரோன்னு சொல்லி முடிச்சிட்டோம். இனிமே தூது அனுப்பிச்சுட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கணுமா வேண்டாமா, அவங்கள வந்து சண்டை போடுறது கூட தயாராக இருக்காங்க, இவங்களும் சண்டை போட தயாராக இருக்காங்க. அந்த சமயத்தில் சந்தியர்னு வந்து ராய்பாரம் அனுப்புகிறாங்க, தூதை அனுப்புகிறாங்க. அப்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தினே திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறாரு. பாண்டவர்களோட நோக்கம் என்ன, அப்புறம் அவங்கள பக்கம் கிருஷ்ணன் இருக்கார், அவருடைய நோக்கம் என்ன, என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம். அப்போது திருதராஷ்டிரர் கேட்டாரன்னு சொல்லியிருக்கேன். சஞ்சய, உனக்கு வந்து 2 பக்கம் இருக்கிற இவங்களை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க பலம் எல்லாம் தெரியும். யார் ஜெயிப்பான்னு சொல்லுவியா, உன்னுடைய பாவத்தில் உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். சஞ்சயர் வந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் மட்டும் இருந்தால் சொல்ல மாட்டேன், காந்தாரி அம்மானு கூப்பிடுங்க, வியாசர்னு வரவேங்கன்னார். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போதான் வியாசரும் சொல்கிறார், சொல்லு சஞ்சய். அப்போதான், ஏன்னா இந்த வம்சம் நிற்கிறதுக்கே வியாசர் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணி பல இடத்துல நடுவில் வந்து கூட உங்கள் குழந்தைகள்னு வந்து நீங்கள் சரியாக வச்சுக்குங்கோ அப்படின்னு திருதராஷ்டிரருக்கு சொன்னார், காந்தாரிக்கு சொன்னார்னால அவர் மேலே மதிப்பு இருக்குது இவங்களுக்கு எல்லாருக்கு. அப்போது சொன்னார், நான் நினைக்கிறேன் எல்லாரும் அந்த கோவிந்தன் ஆசிரியிக்கிறது நல்லது அனி தொடங்கிட்டார். சரியா? அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. வியாசர் நடுவில் சொன்னார் இல்லையா, உங்கள் குழந்தைகள் ஒருவேளை பாண்டவர்கள் மீது யுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்கன்னு சொன்னார். அது முன்னாடி இடத்துல பார்த்தோம். இப்போ வியாசர் மறுபடியும் சொல்கிறார்,
உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கோ, கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்குங்கோ அப்படி என்னெல்லாம் சொன்னால் பண்ணியிருக்கலாம். திருதராஷ்டிரனை தாயாரும் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் சொன்னார் நேராக, என்ன பிள்ளைகள் வந்து எனக்கு பாசம் ஜாஸ்தின்னு சொன்னார். அதனால் வியாசர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டார். அப்புறம் காந்தாரி மூலமாக துரியோதனை கூப்பிட வச்சு அவருக்கு சொல்லுங்கன்னார். அப்பவே அங்கே சொல்லிட்டான். சொன்னால் கூட சொல்லிட்டார், வியாசர் கிளம்பி போயிட்டார். ஸோ அதனால் சஞ்சயன் மூலமாக வியாசர் இங்கே வரத்துக்கு காரணமாயிடுது. அப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டார். ரெண்டு பக்கம் யாரும் இந்த சண்டை வேண்டான்னு தான் வியாசருடைய நோக்கம். இது இந்த இடத்துல அவர் வந்த காரணம், அவர்னால ஏற்பட்ட பிரயோஜனம் உத்தியோக பருவத்தில். அடுத்ததாக நாம் இப்போது மறுபடியும் எங்கே தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா பீஷ்ம பருவத்தில் தான் வியாசர் வருவார். யுத்தம் ஆரம்பம். பீஷ்ம பருவம்னா அவர் பீஷ்மர் தான் யுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் நாயக்கனாக இருந்து அங்கே கமாண்டர் இன் சீஃபாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அங்கே என்ன ஆயிடுச்சு, இன்னும் யுத்தம் தொடங்கலை முதல் நாளில். அப்போ தானே பகவத்கீதை உபதேசம் கூட நடந்துச்சு. அப்போது வந்து சொன்னார் திருதராஷ்டிரன்கிட்ட, உனக்கு திவ்ய திருஷ்டி தரேன், ஏன்னா நீங்கள் யுத்தம் பார்க்க முடியாத கண் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் திருதராஷ்டிரன் வந்து வேண்டான்னார். நான் கேட்குறேன், பார்க்க மாட்டேன். ஏன் கண்ணு கொடுக்குறேன்னு பார்க்க வேண்டியது தானே? தெரியல, உள்ள பயம் இருக்கு. வெளியில் சொல்கிறது இல்லை, உள்ள பயம் இருக்கு. என்ன கண்டிப்பாக இத்தனை பேர் சொல்கிறாங்க, சஞ்சயர் சொல்லியாச்சு, வியாசர் சொல்லியாச்சு. அப்போ எப்படி கிருஷ்ணர் வந்தார் நடுவில் தூது அதெல்லாம் ஆயிடுச்சு. அதனால் பயம் இருக்கு, வேண்டாம், நான் வந்து கேட்பேன். அப்போ தான் சஞ்சயர் மூலமாக நீங்கள் அப்போ கேளுங்கோ, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்ன. அப்போது இந்த இடத்துல வியாசர் வந்ததுனால என்ன பிரயோஜனம் ஏற்படுச்சு, திருதராஷ்டிரனுக்கு வந்து இந்த யுத்தம் பற்றி கேட்குற ஒரு அனுபவம் அது ஏற்பாடு பண்ணிட்டார். கேட்கணும் அட்லீஸ்ட் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கேட்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் பண்ணுவார். அதையும் கேட்பானே, கேட்டார்ல கடைசியில். ஆனால் பகவத்கீதை சொன்னது முதல் நாள், ஆனால் இவர் கேட்டது 10வது நாள். எதுக்கு அப்படி ஆயிடுச்சான்னா, எந்த உபதேசம் இன்னும் யுத்தம் தொடங்கலை இல்லை. இப்போ இது ஏதோ கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுக்கு நடுவில் நடக்க இந்த சம்வாதம் பற்றி இவர் சொன்ன இந்த வயசானவர் அவருக்கு பொறுமை இருக்கோ இல்லையோ, கேட்பாரோ இல்லையோ நினச்சார் சந்தேர். பொதுவாக யுத்தம் ஆரம்பிக்கலை இன்னும், ஆனால் நடந்த விஷயமே அசல் அங்கே இருக்கு. அவர் வேறு ஏதோ நினச்சிட்டு தைரியமாக உட்கார்ந்துருக்காரு. அர்ஜுனுக்கு முந்தாவது நாள் நைட்டு திரும்பி மெசேஜ் அனுப்பிச்சார். ஓகே, எங்கள் பிள்ளைகள் சொன்னது கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் யுத்தத்தில் விரமிச்சுக்கலாமே, இதெல்லாம் சொன்னால் அர்ஜுனன் கண்டிப்பாக எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிடுவான்னு திருதராஷ்டிரன் நல்லா தெரியும். அதுபோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ரிகவர் ஆகிட்டான். என்ன யூனிவர்சல் டாக்டர் கிருஷ்ணா வந்தாராங்க, அதனால் ரிகவர் ஆகிட்டார். இதெல்லாம் திருதராஷ்டிரன் அவன் இப்படி பிரேக் டவுன் ஆகிட்டான், ரிகவர் ஆகிட்டான், இது தெரியல. யுத்தம் நடக்கட்டும். அப்போ தான் அவனை வந்து எப்படி தாத்தா மேலே அம்பு விடுவான். தாத்தான்னா ரொம்ப இவனுக்கு ரொம்ப ரொம்ப பாசம். குரு மேலே எப்படி அம்பு விடுவான், இவங்க ரெண்டு இருக்கிற வரைக்கும் எப்படி எங்கள் பிள்ளைகளை தோற்று போயிடுவான், இப்படி கல்பனையில் இருக்கான்.
அதனால அப்போ கேட்கல. எப்போ பீஷ்மர் 10வது நாளில் விழுந்துட்டாரோ அப்போ ஷாக் ஆகிடுது. அப்போ ஷாக் ஆகி அப்போதான் என்ன ஆயிடுச்சு சந்தேயா, எப்படி அர்ஜுனன் அவனை தாத்தா மேலே அன்பு விட்டு இப்படி கொலை பண்ணுறான்? பீஷ்மர் கீழே விழுறதா? பீஷ்மர் சாகல் இல்லை, அவர் அப்புறம்தான் அவருக்கு வரம் இருக்கு, இப்போ பார்க்க போகிறோம். அதனால் அது தாங்க முடியல. அதுக்கு முன்னாடி 9 நாள் யுத்தம் ஓடிச்சு, எத்தனோ பேர் இறந்து போயிட்டாங்க, என்னென்னும் ஆயிடுச்சு. ஆனால் இப்போதான் பீஷ்மன் விழுந்துட்டாருன்னு என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு சொல்ல, எப்படி நடந்தது இதுன்னு அப்போ கேட்குறான். அப்போ எப்படி சஞ்சய்க்கு டைம் கிடைச்சதோ தெரியல, ஏன்னா அடுத்த யுத்தம் எபிசோடு பற்றி சொல்லணும். பட் எப்படியோ 700 ஸ்லோகங்கள் கீதா சொல்லிட்டாரு நம்மளுக்காக. அவர் எவ்வளோ வேகமாக சொல்லிட்டார், எவ்வளோ எப்படி புரிஞ்சுக்கிட்டார், என்ன ஆயிடுச்சோ. நாம் 2-3 வருஷம் படித்தோம் நினைக்கிறேன். 2-3 வருஷம் படித்தோம் பகவத்கீதா தமிழ். இப்போ இங்கிலீஷ் போயிட்டுருக்கு. ஸோ அது விஷயம். இது எதுக்குன்னா நடுவில் அந்த பகவத்கீதையோட பெருமை தெரியணுமில்லை. இது அவன் கேட்பானே, ஏதோ கேட்டது எப்பவுமே கூட மனுஷனுக்கு ஒரு மூலையில் அது ஏதோ ஒரு வாசனை ரூபத்தில் இருக்கும். அதுதான் நல்லது கேளு, நல்லது பாரு, அப்படி நல்லது பேசு, இல்லைன்னா கிட்டது பார்க்காது, பேசாது, கேட்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கீதோபதேசம் கேட்குறது. அப்புறம் அந்த நடக்கிற அந்த கொடுமை, இத்தனை பேர், அவர் 100 குழந்தைகள் ப்ளஸ் எத்தனை பந்துகள், எத்தனை கணக்கு சொன்னோம் இல்லையா அன்றைக்கி, இத்தனை பேர் இறந்து போகிற விஷயம் ஒன்று காதில் விழுந்து அவரே அந்த அனுபவிக்கட்டும் அந்த கஷ்டத்தினை. அந்த அனுபவம் கொடுக்கணும் ஒரு ஜீவனுக்கு. அப்படி ஏதோ வந்தாதான் ஒரு தாங்க முடியாத, அப்படி இப்படி வந்தாதான். நேற்றுக்கு என்ன சொன்ன, நேற்று நிறைய பேர் வரல, நீங்கள் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வரலன்னு எக்ஸெப்ஷன். வைராக்கியம் வரவே வராது. ஒரு மாதத்தில் 3-4 சாவு பார்த்தா கூட மனுஷனுக்கு வைராக்கியம் வர்றதில்லை. இப்போ கதை சொல்கிறேன். அப்போ திருத்தராஷ்டிரனுக்கு வரலையே. அதுக்கப்புறம் திரும்பி அவருக்கு டீச்சிங் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் கை பிடிச்சிட்டு தான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிடுது. விதுரர் பாப்போம் அனுகிரகம் பண்ணி, அண்ணா பாப்போம் கடைசி டைம்லாவது ஏதாவது நல்லது பண்ணட்டுமே. அது அந்த கதை இருக்குல்ல, பாகவதனில் பார்த்தோம். ஸோ அதுதான் அப்படி சில கஷ்டங்கள் வரணும். அதனால அது நமக்கு எல்லாமே ஒரு லெசன் தான் அது. ஸோ இது எல்லாமே முன்னாடியே வியாசர் சொன்னார், அப்படி அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பும் கொடுத்தார். ஸோ இதோட அந்த பீஷ்ம பருவத்தில் அவர் வந்தார், போயிட்டார். இனிமேல் இங்கேருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வியாசர் அங்கேருந்து யாரெல்லாம் கமாண்டர் சீஃப் மாறுறாரோ யுத்த நாயக்கனை, அப்பப்பெல்லாம் ஒரு பர்வம் அதுக்கு பேர் கொடுக்குறாரு. பர்வத்தம் அனே வருது, பர்வம் பாகத்துக்கு ஒரு பேர். ஸோ பீஷ்மர் போனதுக்கப்புறம் துரோண பர்வம். துரோணர் இப்போ கமாண்டர் இன் சீஃப் ஆகிட்டார். அப்போது வியாசர் எதுக்காக வந்தார், எப்போ வந்தார்? அபிமன்யு இறந்து போனது துரோண பர்வத்தில், சரியா? அந்த மரணத்தினால தர்மபுத்திரனும் பாண்டவர்கள் எல்லாரும், தர்மபுத்திரன் தான் ரொம்ப துக்கத்தில் இருக்கான், தாங்க முடியல. சின்ன பையன், அதனால ரொம்ப வீரன். அபிமன்யுன்னு பற்றி தனியாக பேசணும், தெரியல எப்போ டைம் கிடைக்கிறது எல்லாத்தையும். அப்போ அந்த துக்கத்தில் அப்போ வியாசர் பாருங்க, பாண்டவர்கள் எப்பப்பெல்லாம் தாங்க முடியாது இப்படி துக்கம் இருக்கோ அப்பெல்லாம் அவங்களே அப்படி ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு தைரியம் பலம் கொடுத்துட்றார், மோரல் சப்போர்ட் கொடுப்பார்.
ஆதரவு பண்ணி தைரியம் சொல்லி, அப்புறம் அங்கே ஒரு சின்ன மெசேஜ் தான், சாவு అనేది ஒரு மனிதனுக்கு அது முடிவு செய்யப்பட்டது. அப்போது அதனால் அது யாரும் தப்பிச்சுக்க முடியாது. ஆனால் அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் అనేది தெரியாது. அதனால் பி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லி, இந்த மிருத்யோட பிரபாவம் அப்படின்னா கால பிரபாவம் தானே, அதை பற்றி பேசினார் தர்மபுத்திரன் கேட்ட. அந்த சமயத்தில் வேறு ஏதேதோ கூட கொஞ்சம் கதைகளை சொன்னார், எவ்வளோ டைம் கிடைச்சதோ சொன்னார். அந்த கதைகளெல்லாம் இப்போ நான் எடுக்கலை. சவர்ணிஷ்ணி அண்டு ஷோடச மகாராஜான்னு எப்போ ஏதோ காலத்தில் இருக்கிற அவங்களுடைய கதையெல்லாம் சொல்லி அதுதான் பண்ணார். இது ஒரு பலம் வியாசர் இங்கே வந்தது. அடுத்தது என்ன, அங்கே இந்த துரோண பருவம் முடியும் போது கடைசியில் அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தினை விடுறாரு அஸ்வத்தாமா மேலே. அப்போ அஸ்வத்தாமாவுடைய ஆக்னேயாஸ்திரம் அது அவர் உன்னது அது வணங்கிச்சு, அது ஒன்றும் பண்ணல இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி. அப்போது அஸ்வத்தாமா என்ன திவ்யாஸ்திரங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு தலை குனிஞ்சி விளங்கி போயிட்டான். அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு கருமேகம் வந்தது போல் வியாசர் அஸ்வத்தாமாவுக்கு முன்னாடி வந்தார். அவர் நினச்சா தரிசனம் கொடுப்பார் இல்லையா, அது டைம் ஆகாது அவருக்கு. அவர் திரிகாலக்னன், சர்வக்னன், யாருக்கு என்ன எங்கே எல்லாம் தெரியும். அங்கே வந்ததுக்கப்புறம் அஸ்வத்தாமா கேட்குறாரு வியாசர் கேட்டு, ஏன் என்னோடய அஸ்திரங்களுக்கு பலமில்லாமல் இருக்கு, இப்படி நான் ஆக்னேய அஸ்திரம் விட்டிருக்கேன், அது விருதாவா ஆயிடுத்தே அப்படின்னு கேட்குறார். அப்போது வியாசர் சொன்னார், கிருஷ்ணார்ஜுனர்களை பற்றியும் சில விஷயம் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் இந்த யுத்தத்துக்கு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொல்லி தான் அர்ஜுனர் வியாசர் சொன்னார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருக்கார். நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் அர்ஜுனன் சம்பாதிச்சுக்கிறதுக்கு சொன்னார். கிருஷ்ணன் உதவி பண்ணார். என்ன பண்ணாராமா, சிவனுடைய ஆராதனை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் அர்ஜுனன் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கான். ஆனால் நீ என்ன பண்ண, நீ ஒரு மண்ணுனால் சிவலிங்கத்தினை பண்ணி அதிக அர்ச்சனை பண்ண. அப்படின்னா மண் சிவலிங்கம் நினச்சிக்கலாம், ராமர் பண்ணார் அங்கே, அவருக்கு வேறு வழி இல்லை அங்கே, அப்போ அதனால் பண்ணார். அவரே சிவன், அவரே விஷ்ணு, அதனால் அவருக்கு சிவபகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். ஆனால் பொதுவாக சாஸ்திரப்படி வியாசர் சொல்கிறாரு, நீ மிருத்திக மண், களிமண், அதை வச்சு நீ பண்ணியிருக்க அர்ச்சனை. அதனால் லிங்கத்துக்கு செய்கிற அர்ச்சனை தான் சிரேஷ்டமானதுன்னு சொல்லி, அதுதான் காரணம் உன்னுடைய அஸ்திரங்களுக்கு சக்தி இல்லாமல் ஆயிடுத்தனே சொல்லிட்டார். அது சொல்லிவிட்டு அப்புறம் காணாமல் போயிட்டார். அப்போது சர்வபூதபவம் ஞாத்வா லிங்கமர்ச்சிதய பிரபோ, இது அவங்க கிருஷ்ணனும் அர்ஜுனன் பற்றி. ஓகே, சர்வபூதங்களுக்கு இருக்கிற அந்த பரமாத்மா, அந்த லிங்க ரூபம், லிங்கம்னாவே இண்டிகேட்டர்னு அர்த்தம். லிங்க ஏற்றி அனேன இது லிங்கம், அது தெரிஞ்சுக்கிட்டு லிங்கமர்ச்சதிய பிரபோஹோ. நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் எஸ் கிருஷ்ணா அர்ஜுன பண்ணார். தஸ்மின் அத்யதிகாம் பிரீத்திம் கரோதி ரிஷபத்வஜா. அப்படி யார் சிவலிங்கத்துக்கு பண்ணுறாங்களோ அது அப்படிப்பட்ட
பக்தாள் மேலே அந்த ரிஷபத்வஜனான சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி. அவங்களுக்கு அள்ளி அள்ளி ஆஷ்தோஷ் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, சிவன் விஷயம் பாகவతంలో வருது, பாகவతంలో வருது. அதனால் நம்ம கூட இந்த சாயங்கால சமயத்தில் சிவபெருமானனை தியானிக்கணும், பஜிக்கணும், பூஜிக்கணும். ஏன்னா எல்லா சாயங்காலம் பிரதோஷந்தானே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஏதோ ஒரு நாளில் வர பிரதோஷம் இல்லை. ஏன்னா இந்த சமயம் யக்ஷ ராட்சச பூத பிரேத பிசாச்ச வியாதி தேவதைகளுக்கு பலம் ஏறும் சன்செட் ஆகும்போது. அப்போது அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அந்த ரிஷபவாகனான பகவான் சிவனை ஸ்மரிக்கணும். எங்கிருந்தாலும் கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் சிவநாமம் சொல்லணும் தினந்தோறும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அந்த பெருமை. இங்கே வியாசரும் அது சொன்னார். அதுக்கப்புறம் முடிச்ச உடனே வியாசர் அர்ஜுனனுக்கு கூட முன்னாடி போய் நின்றுட்டார். அப்போது அர்ஜுனனுக்கு எப்போன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ வியாசன் கேட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்ன ரதம் நான் தேர் ஓட்டும்போது யுத்தம் இது முன்னாடி கூட பல யுத்தங்கள் பண்ணானே, பலது ஜெயிச்சிட்டான். எப்பவுமே எனக்கு என்ன ரதத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு உருவம் சூலத்தினை வச்சுக்கிட்டு சத்ருகள் எல்லாருமே குத்துற போல் எனக்கு அப்பப்போ காணப்படுறது. ஐ கேன் ஃபீல் இட், தெரியுறதுன்றார். யாராக இருக்கும் அப்படின்னா உருவம் யாருன்னு கண்டிப்பாக கரெக்டாக சொல்ல முடியல. பட் சூலத்தோட யாரோ ஒரு உருவம் இருந்து அது சத்ருகள்னு நானும் அஸ்திரங்கள் விட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு யுத்தம் அவரே கொலை பண்ணுறது போல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ வியாசர் சொல்கிறாரு, யாரோ இல்லை, அந்த சிவபெருமானு தான், சிவபெருமான் தானே. ஸோ அங்கே என்ன சொல்லணுமோ அஸ்வத்தாம கிட்ட சொல்லிட்டார், இவருக்கு இங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சந்தேகத்தினை தீர்த்தறார் வியாசர். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ வந்ததுனால வியாசர் சிவமகிமா அப்புறம் அங்கே சொல்லும்போது ஒரு ஸ்லோகத்துக்குள்ள சதருத்ரீயம் அனே சிவனை பற்றி சொல்கிறது உண்டு. அந்த சதருத்ரீயம் இப்போது எல்லாரும் நம்ம நார்மல் ருத்ரம் படிக்கிறாங்க. அது 100 வாட்டி சொன்னால் மகாருத்ரம் அதிருத்ரம் அனி சொல்கிறாங்க. கைவல்யோபனிஷத்து கடைசியில் பலஸ்ருதி சொல்லும் போது ஓம் யஹ சத்ருத்ரீயதீதே சோக்னி பூதோ பவதி சத்ருத்ரீயம் என்றார். அங்கே அது கைவல்யோபனிஷத்தா இல்லைன்னா நிஜமாக சத்ருத்ரீயம் அது வேதத்தில் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்லலை. சிவனுடைய பெருமை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தில் மட்டும்தான் சொல்லி அர்ஜுனனுக்கு அந்த எசன்ஸ் சதருத்ரியத்தோட எசன்ஸனை கொடுக்குறாரு வியாசர். அதனால் வியாசர் இந்த சந்தர்ப்பத்தில் வந்தது இந்த 2 தர்ஷனங்களோட பிரயோஜனம். 2 வாட்டி இல்லையா, 2 தர்ஷனம் அஸ்வத்தாம. அஸ்வத்தாமாவுக்கு அர்ஜுனனுக்கு இருக்கிற 2 பேருக்கு கொஞ்சம் அகங்காரம் இருக்குது. அர்ஜுனனுக்கு கூட இருக்குல்ல, என்ன நான் தான் ஜெயிக்கிறேன், நான் தான் அஸ்திரம் விட்டுட்டுருக்கேன், நான் தான் எல்லோரும் தோற்று போகிறாங்கன்னு ஒரு கொஞ்சம் இருக்குது அகங்காரம். அந்த அகங்காரம் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணனுக்கு முன்னாடி கூட அது கொஞ்சம் காட்டினதுனால தான் இவனுக்கு பாட்டம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தான் ஞாபகம் இருக்க. யார் எங்களை கூட சண்டை போடுறதுக்கு இங்கே நிற்கிறாங்க அந்த பக்கம், கொஞ்சம் போய் பார்க்கலாம்பா, ஏன் தெரியாதன்னா யார் யார் நிற்கிறாங்கன்னு. ஹவு டேர் தே ஆர் அப்படி ஒரு இது. கிருஷ்ணன் வாங்கோ சார் ஏறுங்கோ, டாக்ஸி டிரைவர் போல் ஏறு கொண்டு போய் கரெக்டாக தாத்தாக்கி குருவுக்கு முன்னாடி நிறுத்திட்டார். தெரியும் எங்கே நிறுத்திட்டா இவனுக்கு ஒரு அடி ஏற்படும், அகங்காரம் போகும், ஹீரோ 0 ஆயிட்டான் இல்லையா, ஆயிட்டான். அந்த மாதிரி இங்கே கூட ஸோ 2 பேருக்கு அகங்காரம் இருக்கு. அதுதான் நீ தான் எல்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்காது. உனக்கிட்ட அஸ்திரம் இருக்கே, சஸ்திரம் இருக்கு.
உனக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, டெக்னிக் இருக்குது. அதனால் எப்பவுமே டெக்னிக்கு டெக்னாலஜி எல்லாமே வேலை பண்ணணும். எல்லாம் அது அங்கே மேலே போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனப்போ ராக்கெட்டு எல்லாம் இங்கே கோயிலில் சர்ச்சில் போய் தான் உட்காந்துட்டு ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணதுக்கப்புறம் ராக்கெட்டு உடஞ்சி போச்சு. நம்ம ஊரம்மா, நம்ம நாட்டம்மா ஊரம்மா போயிட்டாங்க. வாட் யூ கேன் டூ? அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போய் உட்காந்துட்டேன், முட்டி போட்டேன். நம்ம நாட்டிலும் நிறைய இது பண்ணான். அது அவ்வளோதான். அதனால இது மெசேஜ். இல்லைன்னா இது எங்கே தெரியறது நமக்கு? இவ்வளோ வியாசர் சொன்னால் கூட அகங்காரம் போயிடுச்சா என்ன? இப்போ சொன்னானே வைராக்கியம் வரவே வராது, அகங்காரம் போகவே போகாது. never go, that is called ego. ஒரு இங்கே வந்துச்சுன்னா அது துரத்து பாருங்க, அது பிடிக்க முடியாது, துரத்த முடியாது. அட்லீஸ்ட் கொசு போல் கூட நீ அப்படின்னு போகிறதுக்குள்ள அது பறந்து போயிடுது. ஏன் எப்படி தெரியுதுன்னா, கிருஷ்ணர் கீதோபதேசம் பண்ணதுக்கப்புறம் கூட அர்ஜுனனுக்கு இன்னும் அந்த மோகம் போகலை, பூர்ணமாக போகலை. அதனால் நம்ம கொஞ்சம் ஏதோ கேட்டதுனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சக்கூடாது. இது நமக்கு மெசேஜ். அடுத்ததாக வியாசர் கர்ண பருவம் அப்படின்னா துரோணர் போயிட்டாருன்னு அர்த்தம். துரோணர் போனதுக்கப்புறம் கர்ணன் தான் இப்போது சீஃப் கமாண்டராக நிற்கிறார். ஆனால் கர்ண பருவத்தில் வியாசன் வர வேண்டியத வேலை இல்லை, வர வேண்டிய வேலை இல்லாமல் ஆயிட்டு, வேலை இல்லை அவருக்கு அங்கே. ஏன்னா இப்போது ஒருத்தர் பீஷ்மர் விழுந்துட்டார், அப்புறம் துரோணன் போயிட்டார். அந்த சமயத்தில் தர்மராஜனுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவர் ரொம்ப தர்மாத்மா, ரொம்ப ரொம்ப தர்மாத்மா. அதனால தான் நமக்கு நீ அவ்வளோ ரொம்ப கச்சிதமாக தர்மமாக இருக்கக்கூடாது, இருந்தால் லோகத்தில் வாழ முடியாது. தெரியுமா? உடச்ச கற்றுக்கோ கொஞ்சம். இப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க இல்லை நம்ம பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும். எப்படி பிடிக்க போகிற நீ? அதேபோல் அங்கே அவருக்கு அப்பப்போ என்னால் தானே இந்த யுத்தம், என்னால் தானே இவங்க எல்லோரும் போடுறாங்க, இப்படியெல்லாம் கடைசி வரைக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போது கிருஷ்ணருக்குன்னு இந்த தர்மபுத்திரனுக்கு அந்த யுத்த பூமியிலேயே ஒருத்தர் நிந்த பண்ணிக்கிறாங்க. ஓகே, நான் என்ன பண்ண, நீ தான் தூதான்ச்ச, நான் போயிட்டு வந்தேன். கிருஷ்ணர் இவர் சொல்கிறார், நீ சொல்லி ஏதாவது பண்ணி நீ கூட ஏன் எல்லாம் வாங்கூட போகலாம் யுத்தத்துக்குன்னு சொல்லலாமா? அப்படின்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்துச்சு. அப்போது சாரி, கிருஷ்ணனுக்கு இல்லை, அர்ஜுனனுக்கு தர்மராஜனுக்கு. ஏன் அர்ஜுன் தானே பீஷ்ம பிதாமன் விழுந்துடுறது. ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். தர்மராஜனுக்கு அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி பரஸ்பரம் ஒரு ஆர்குமெண்ட் டிஸ்கஷன் வரும்போது நிந்த பண்ணிட்டுருக்கான். அப்போது கிருஷ்ணன் அங்கே இருக்கா. அதனால் வியாசர் நான் போக வேண்டாம், கிருஷ்ணன் சமாளிச்சுக்குவான் சொன்னானே. எனக்கு எங்கெங்கே கிருஷ்ணர் வேலையோ அவர் பார்த்துக்குவாருன்னா இவர் வரமாட்டார். அப்புறம் கிருஷ்ணன் அதை எதுவும் சரி பண்ணிட்டார். அதனால் கர்ண பருவத்தில் வியாசர் வரலை. அடுத்ததாக ஷல்ய பருவம். இந்த ஷல்யன் அப்படின்னா கர்ணனும் போயிட்டான்னு அர்த்தம். போயிட்டான். அதெல்லாம் அவனை பற்றி பேசும்போது தான் வரும். இந்த ஷல்ய பருவத்தில் என்ன ஆயிடுச்சாமா, சாத்தியகி கௌரவர்கள் பக்கம் இருக்கிற ஒரு சாத்தியகி அவனை சஞ்சயன்னு கொலை பண்ண போக்குறான். சஞ்சயன் ஆக்சுவலாக சில இடத்துல நம்ம கேட்கும்போது
திருதராஷ்டிரன் இருக்கிற வீட்டிலே இருந்து அங்கே ஏதோ பார்த்து சொன்னார் அப்படின்றோம். இல்லை நடுவில் விசிட் பண்ணுறதுக்கு வந்தாரா, வந்து போவாரா, எப்படி பண்ணாருன்னு தெரில. ஆனால் அங்கே ஆக்சுவலாக வியாச யுத்தரங்கத்திலேயே ஒரு பக்கம் ஓகே நிறையா பெரிய பெரிய இதெல்லாம் நடக்கும்போது கூட அங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க இல்லையா, ஜென்ரல் அது எல்லாம் வச்சுக்கிறதுனால அது ஒரு முறை. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்னு யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த இஸ்ராயல் யுத்தமானான்னு எங்கானா கூட. ஆனால் அவங்களே பயந்து பயந்து தான் இருக்கணும், அங்கே எங்கோ இருக்கணும். ஸோ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு அதுபோல தான் இவர் ரிப்போர்ட்டர் தானே, அதனால் யுத்த பூமியிலே இருந்திருக்கணும் இங்கே சொன்னபடி பார்த்தா. அப்போது அதனால் இவன் எல்லாம் தெரிவிக்கிறான், கோபம் சாத்தியகிக்கு. அதனால் சந்தியன்னு கொலை பண்ணுறதுக்கு வரான். இவன் வந்து மீடியேட்டராக அங்கே ஏதோ சும்மா ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்தால் இவன் மேலே பண்ணலாமா? வியாசருக்கு பிடிக்கல, அப்போ வந்தார் உடனே. இது என்னடா இவன் இப்படி பண்ணுறான், இன்னும் யுத்தம் இருக்குது, அதெல்லாம் அங்கே திருதராஷ்டிரனுக்கு சொல்லணும் இல்லையோ. சரி இங்கே நின்றே கம்யூனிகேட் பண்ணுறாரா வயர்லெஸில், எப்படி மொத்தத்தில் திருதராஷ்டிரனு கேட்டான். அப்பப்போ அவரும் பதில் கேட்குறாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் வியாசர் வந்து அப்போ தான் தடுத்திட்டார். சரியா? அப்போது இது அதர்மம். அப்படிப்பட்ட இந்த அதர்மம் எங்கெங்கே ஏதாவது நடக்கிறதுனா அதை நிவாரணம் பண்ணுறதுக்கு தான் இந்த வியாசர் வர காரணம். தர்மத்தினை உத்தரிக்கணும். இவ்வளோ மகாபாரதம் எழுதிட்டு இத்தனை கதை சொல்லி கடைசியில் என்னன்னா மனுஷனுக்கு தர்மம் అనేది வேணும். தர்மம் இல்லாமல் பிரம்மம் அடைய முடியாது. பிரம்மம் அடையிறதா வாழ்க்கையுடைய நோக்கம். இது அடிப்படையான கருத்து. அப்போது 18வது நாள் ஓகே அந்த சாயங்கால சமயத்தில் தர்மராஜன் அனுப்ப கிருஷ்ணர் வந்து இந்த கரிபுரம், அது எதுக்கு என்ன அங்கே என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். காந்தாரி திருதராஷ்டிரர்களே கரிபுரம்னு அர்த்தம். எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் 18வது நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு இல்லை, சாயங்காலம் ஆச்சுன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே கரியை எல்லோரும் உளுந்து போயிட்டாங்க, எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இருக்கு அங்கே. அப்போ எவ்வளோ துக்கத்தில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தர்மராஜன் கிருஷ்ணன் அனுப்புகிறாரு பாருங்கோ. ஏன்னா நாங்கள் 5 பேர் உயிரோடு இருக்கிறோம். பார்ப்போம், காந்தாரி அம்மாவுடைய 100 குழந்தைகளும் போயிட்டாங்க. கன்சர்ன் பார்த்தீங்களா, அதுதான் தர்மம். அப்போது நீங்கள் போய் கொஞ்சம் அவங்க நல்ல வார்த்தை தான் சொல்லி போனால், கிருஷ்ணர் அங்கே வர்றதுக்கு முன்னாடி வியாசர் அங்கே இருந்தார். அப்புறம் சொல்லியிருக்காங்க, இதுதான் நியத்தி, அவங்களுக்கு இது தடுத்த முடியல. அதனால் இனிமேல் நீங்கள் ரொம்ப துக்கப்படாமல் இருக்கிறத கற்றுக்கணும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போதான் இங்கே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது வியாசருக்கு தெரியும். அப்போதான் அஸ்வத்தாமன் இன்னொரு பிளான் பண்ணி உப பாண்டவர்களனோ இல்லைன்னா இந்த பாண்டவர்களனே திரும்பி இவங்களை தாக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணார். இதுதானே மகாபாகவத புராணத்தில் ஆரம்பத்தில் வர்றது கதை சொன்னோம். அவனுக்கு கோபம், பரம கோபம். அவனு போல் கௌரவர்கள் பக்கம் இருக்கிற 4 பேரில் சாத்தியகி, கிருத்தவர்மா, அப்புறம் இந்த அஸ்வத்தாமா, இன்னொருத்தர் யார், இது 4 பேர் தான் இருக்காங்க. அதனால் அவனுக்கு கோபம் சொன்னானே அன்றைக்கி, துரியோதனனுக்கு கூட உயிர் போல, காலு கை எல்லாம் உடஞ்சி இனிமேல் உயிர் போகிற நிலையில் அங்கே கிடக்கிறான் யுத்த பூமியில். ஒரு நியத்தி மகாவீரர்களுக்கு வந்து யுத்த பூமியில் அப்படி விழுந்துட்டா அப்புறம் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டு ஸ்ட்ரெச்சர் அனுப்பிச்சிட்டு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அது அவமானம் அப்படி பண்ணால். நீ இருந்த வீரமாக அப்படியே இருந்து அங்கே வீர மரணம் தானே க்ஷத்ரிய தர்மம் அது. ஆனால் ராட்சசர்கள் செய்யும் போது சுக்கராச்சாரர் இப்படியெல்லாம் பண்ணார். எல்லாம் இறந்து போனவங்களா ஸ்ட்ரெச்சர் மேலே திரும்பி போயிட்டு
அவங்களை சஞ்சீவினி மந்திரம் திரும்பி வர வைக்கிறார், அது வேறே கதை. பட் ஜெனரல்லி அப்போது இந்த காலம் இல்லைங்க, இந்த காலத்தை நம்ம ரட்சிச்சுக்கணும். அந்த ஒரு காலத்தில் அப்போது அஸ்வத்தாமா பிளான் உபபாண்டவர்கள் எல்லாருமே கொலை பண்ண என்ன சொல்லிட்டு இருக்க, துரியோதனன் கிட்ட போய் சொல்கிறான் ரொம்ப பெருமையாக, என்ன எல்லாம் இப்படி ஆகி போயிடுச்சு, நான் பாண்டவர்கள் மேலே பழி வாங்க போகிறேன் நான் அப்படி, ப்ளஸ் உபபாண்டவர்கள் அவங்களோட பீஜமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு துரியோதன் சந்தோஷப்படுவான் நினச்சிட்டு சொன்னால் துரியோதன் திட்டான். போட எல்லோரும் போயாச்சு, இனிமே அவங்க யாராவது 4 பேர் இருந்தால் தான் நமக்கு பிண்டோதகங்கள். நீ போய் இப்போ அவங்கள நீ குழந்தைகளை கொலை பண்ணுற, இப்படி எல்லா காரியம் பண்ணாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் பண்ணான். அந்த கதையில் வேறு. ஸோ எதுக்கு இங்கே ஞாபகப்படுத்துறதுன்னா, கிருஷ்ணருக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. அப்போது இந்த மாதிரி வியாசர் அஸ்வத்தாமான் இந்த பிளான் போட்டதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு இவருக்கு தெரிஞ்சது, வியாசருக்கு கூட 2 பேரும் நீ இனிமேல் எந்த மாதிரி எந்த இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறுத்திட்டாங்க தற்காலத்துக்கு. ஆனால் அவனை யோசிச்சுட்டே இருக்கிறான், எப்போ சமயம் வரும், எப்படி என்ன பண்ணுறதுன்னு. அதனால் இந்த மாதிரி இங்கே விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் மட்டும்தான் அஸ்வத்தாமாக்கு ஒரு சூச்சனை கொடுத்தார், வியாசர் வரல அங்கே. ஏன்னு சொன்னால், வியாசருக்கு தெரியும் பவிஷ்யத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு எல்லாம் தெரிஞ்சது தானே. இப்போ அவனை சொல்லி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன மாதிரி மிச்சம் அங்கே திருத்தராஷ்டிரன் அவங்க கேட்டால் அப்போது தெரியும் இவருக்கு எல்லாம் என்ன நடக்க போகிறதுன்னு. ஏன்னு சொன்னால், அது சில காரணங்கள் இருக்குது சூக்ஷ்மமாக, அது இப்போ நமக்கு வேண்டாம். அதனால் வியாசர் வரல, கிருஷ்ணர் தான் அஸ்வத்தாமா கிட்ட சொன்னார். சரி, இதோட எப்போ எங்கே வரணும் என்ன சொல்லணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்ச அவர் வியாசர். அடுத்ததாக ஸ்திரீ பருவம். ஸ்திரீ பருவம்னா இத்தனை பேர் புருஷர்கள் போயிட்டாங்க, லட்சக்கணக்கு இல்லையா, எப்படி இருக்கும் ஊர் நகரம் ராஜ்யம், ஒரே குழம்பல், அழு துக்கமோ துக்கம், துக்க சமுத்திரம்னா எப்படி இருக்கும், துக்கம் சமுத்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அந்த வர்ணனம் எல்லாம் ஸ்திரீ பருவத்தில் வரும். அங்கே முக்கியமாக திருதராஷ்டிர காந்தாரியும் ஸ்லோகத்தில் இருக்காங்க. கிருஷ்ணன் கொஞ்சம் சொன்னால் கூட, சஞ்சயனும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லி அவன் கொஞ்சம் சமாளிக்கிறார். ஆனால் ஸ்லோகம் போக மாட்டேங்குது, அப்படி சீக்கிரம் போகுமா என்ன. அப்போது அங்கே வந்தார், வியாசர் வந்தார். இதெல்லாமே தெய்வ நிர்ணயம், இதெல்லாம் தேவ ரகசியம், தெய்வ சபலையே எடுத்த நிர்ணயம். அந்த தெய்வ நியத்திக்கு யாருமே தப்பிச்சுக்க முடியாது, அது நடந்து தான் தீரும். இப்படி சொல்லி அப்புறம் தர்மபுத்திரன் உங்களை நல்லா பார்த்துக்குவார், ஒரு சந்தேகம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வியாசர் இந்த சமயத்தில் திருதராஷ்டிரனுக்கு இப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு நிறைய. நான் அதெல்லாம் சொல்கிறதில்லை, என்ன சொல்லியிருப்பார் என்னன்னு. வந்தார், சிலது மட்டும் சூச்சனை தான் போகிறோம், இல்லைன்னா ஸ்லோகம் நிறைய இருக்குது. கொஞ்சம் இப்படி சொன்ன வைராக்கிய உபதேசம் பண்ணுறது மாதிரி. தெய்வ நிர்ணயம் தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்ம ரொம்ப கர்வப்படத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் அடங்கி கடவுளுடைய இதுக்கு அப்படி இல்லை, வைராக்கியம் வருதுன்னு இதெல்லாம் சொன்னால் ஏதோ கேட்பார், அப்புறம் இனிமேல் பிரயோஜனப்படும் வந்தார். தர்மராஜன் போல், தர்மஜன் சின்னவனு, திருதராஷ்டிரன் அப்பா மாதிரி அண்ணா கூட, அவன் போல்
சமபுத்தியோடு இருக்கணும் மனுஷன் அப்படின்னு சொல்லி அங்கே போதிக்கிறாரு. அது இந்த போதனை எல்லாம் கூட நம்மளுக்காக, மகாபாரதம் அப்புறம் கேட்க போகிற ஜனங்களுக்கு மக்களுக்காக தான். எல்லா இடத்துல அதுதான் அந்த கருத்து என்னன்னது நமக்கு இப்படி. அதனால தான் இந்த ஸ்திரீ பருவம் அதில் வந்தார். இந்த சமயத்தில் இங்கே இந்த புத்திர சோகத்தில் இருக்கிற காந்தாரி, திருதராஷ்டிரன், இவங்களுக்கு எல்லாருக்கும் சரி ஒரு வாட்டி நமஸ்கரிக்கணும்னு சொல்லி பாண்டவர்கள் 5 பேரும் கிருஷ்ணனோட சேர்ந்து வந்தாங்க. அப்போது வந்த குழந்தைகள்னே தாய் தந்தைன்னு ஆசீர்வதிக்கணும் இல்லையா? துக்கத்தில் இருந்தால் கூட ஏதோ சும்மா வாங்கப்பா ஆசீர்வதிக்கணும். ஆனால் காந்தாரி அவங்கள நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு இஷ்டப்படாமல் என்ன ஷெபிக்கிற நவனி நினைக்கிறான். இவங்களை ஷெபிக்கணும். அப்படி நினைக்கும்போது திரும்பி டக்குன்னு வியாசர் வந்தார். அந்த அம்மா ஹிருதயத்தில் எப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்கிறதோ இவங்களை ஷெபிக்கணும்னு, ஷெபிக்க வேண்டான்னு நிவாரிச்சு சொன்னார். தர்மராஜனு தர்மமூர்த்தி அப்படியெல்லாம் போதனம் பண்ணார். இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறாரு காந்தராமாக்கு, நீ தான் யுத்தத்துக்கு முன்னாடி இவங்களை எல்லாரும் நமஸ்கரித்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காந்தாரி அம்மாக்கிட்ட கேட்குறாரு. தர்மம் இருக்கிற இடத்துல ஜெயம் இருக்குமான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்களே தான் சொல்லிட்டீங்க. இப்போ அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம், அவன் பேருக்கு தகுந்த போல் அவன் தர்ம பக்கம் இருக்கு, அதனால் ஜெயிச்சிட்டான். நான் உங்கள் குழந்தைகள்னு நல்ல விதத்தில் வச்சுக்கோங்க நான் சொன்ன, நீங்களும் பண்ண முடியல, யார் என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படி ஆசீர்வாதம் பண்ணீங்க. இல்லைன்னா காந்தாரி அப்போ ஷெபிக்க தயாராக இருக்கான். இந்த மாதிரி இப்போ வியாசர் வந்ததுனால பாண்டவர்களுக்கு சாபம் வராமல் தடுத்திட்டார். அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி. அதே சமயத்தில் எல்லா சத்து போனவங்களுக்கு எல்லோரும் இதெல்லாம் கர்மங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார் வியாசர் அங்கே அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் சாந்தி பருவம் தான் மகாபாரதத்தில் ரொம்ப பெரிய பருவம். அங்கே தான் தர்ம பொக்கிஷம் அங்கே இருக்கு. த ட்ரெஜர் ஹவுஸ் ஆஃப் த ரைட்ரஸ்னஸ். அதையும் பீஷ்மர் மூலமாக சொல்லப்பட்டது. பார்ப்போம், பீஷ்ம சரித்திரம் ஆரம்பித்து அது பார்ப்போம். சாந்தி பருவம். ஸோ எல்லா தர்ம சூக்ஷ்மங்களும் கதை ரூபத்தில் அங்கே உபதேசம் பண்ணணும். ப்ளஸ் இவங்களுக்கு உள்ள இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெரியவராக இருக்கிற பீஷ்ம பிதாமக அவர் மூலமாக தான் திரும்பி தர்மராஜனுக்கு தெரிஞ்சால் கூட நிறைய விஷயங்கள் தர்மராஜன் திரும்பி கேட்க வச்சு அவர் சொல்ல வச்சு லோகத்துக்கு இதெல்லாம் கொடுக்கணுமான்னு தான். அந்த போர்ஷன் அது இல்லைன்னா இந்த பாரதத்தின் பஞ்சம வேதம்னு கூப்பிட முடியாது. இந்த சின்ன சின்ன கதை சண்டை சொல்கிறதுக்கு பாரதம் இல்லை. இது பஞ்சம வேதத்தை சமம்னு சொல்லணும்னா இந்த சாந்தி பரமம் இஸ் த ஸ்ட்ராங் பில்லர். ஸோ அது கேள்வியில் கேட்கறதுக்கு கேட்டது உள்ளே எடுத்துக்கிறதுக்கு அர்ஹத்தனாக இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கணும். தர்மபுத்திரன் தான் தேர்ந்தெடுத்தார் அதுக்கு. அப்போது தர்மஸ்வரூபம், தர்ம பாலன, தர்ம ரக்ஷணா இதெல்லாம் சொல்லப்பட்டது. தர்மஸ்வரூபம், தர்ம பாலன, தர்ம ரக்ஷணா. பாலனன்னு அனுசரிக்கிறது. அப்படி சொல்லும்போது நிறைய விஷயங்கள்
கொஞ்சம் இங்கே சொல்லப்பட்டது. அப்போது அதில் அதத்தாஸ்யானுபாதானாம் தானம் அத்தியனம் தபஹ அஹிம்சா சத்யமக்ரோத க்ஷமேஜ்ஜா தர்மலக்ஷணம். தர்மம் என்ன சுருக்கமாக ஒரு 4-5 சொல்கிறார் இதில். தானம் முக்கியம் முதல். அப்புறம் அத்தியனம். அத்தியனம்னா வேத அத்தியனம், அதெல்லாம் அத்தியனம். சத்கிரந்த பட்டனம் அண்ட் தபஹ, தபம் ஆஸ்டெரிட்டி. அப்புறம் அஹிம்சா சத்தியம் அண்டு குரோதம் இல்லாமல் இருக்கிறது அக்குரோதம் அண்டு க்ஷமா. இது எல்லாமே கூட தர்மத்துடைய லட்சணங்கள்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வியாசர் அவருடைய பூர்வ ஜென்மனை பற்றியும் அப்புறம் ஷெகுனியுடைய ஜென்ம ரகசியம் பற்றியும் இருந்தபோல் சொன்ன ஒரு பெரிய மகா ரிஷி. சரி, அதுக்கு அடுத்ததாக அந்த சாந்தி பருவம் முடிச்சுட்டு அதே விஷயங்களை தொடங்கும் அனுசாசனிக பருவம். அனுசாசனம்னா டிசிப்ளின்னு அர்த்தம் ஜெனரல்லி. அது ஆழமாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதே அப்படி பிரித்தாங்க எதுக்கு வச்சாங்கன்னு. பட் இங்கே நமக்கு வந்து வியாசருடைய ப்ரெசன்ஸ் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். முக்கியமாக அனுசாசனிக பருவம். இதில் கூட வைதிக தர்மங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கும். சரியா? அங்கே தான் கிருஷ்ணன் மூலமாக சிவசஹஸ்ரநாமம் சொல்லப்பட்டது. ஆச்சரியம். இப்போ வைஷ்ணவர்களை சண்டை போடுவாங்களா? இப்படி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க. சப்போஸ் இந்த கதை சொல்லிட்டு இருந்தேன், இந்த வார்த்தை கூட வெளியில் விட மாட்டாங்க. அப்படி ஒரு அப்சஷன். ஏன் எதுக்கு தெரியல. நீ கவனித்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் சிவனோட முக்கியத்துவம் வருதோ அவங்க அதை தொட மாட்டாங்க. அந்த கதை அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் தெரியல இப்போ அந்த அளவுக்கு அப்படி இருக்கா இல்லையானே. பொதுவாக நம்ம எந்த ஒரு இது ஆரம்பித்தாலும் பூஜா புனஸ்காரம், அது ஓம் ஸ்ரீ கணேஷாய நமன்னு அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க அவங்கள ஐயங்காரானான்னு கூட கணேசனுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா கணேசன் பெருமான் சிவனுடைய பிள்ளை, அவங்க வேறு எதுவும் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டால் எந்த கடவுளுக்கு பிடிக்கும், தர்மத்துக்கு எங்கே பிடிக்கும். பட் போயிட்டுருக்கு உலகம். அப்படி இல்லை. நம்ம அந்த மாதிரி எதுலேயும் மாட்டிக்கூடாது. நம்ம அதுக்கு தான் அத்வைத வேதாந்தத்தினை கேட்குறோம். நமக்கு அதுதான் முக்கியம். அது பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டு தான் இங்கே இருக்கிறதுல வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிகிட்ருக்கேன். இருக்கிறதா சொல்லிகிட்ருக்கேன். அவங்க ஏன் மாதிரி அப்போ பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியும், என்ன கேட்டேன் தெரியாது, அவ்வளோதான். அது அனுசாசனிக பருவம். சிவசஹஸ்ரநாமம் கிருஷ்ணன் மூலமாக சொல்ல வச்சார். அது எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கா. இவர் கிருஷ்ணனுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, அவர் எப்போ படித்தார் சிவசஹஸ்ரநாமம். அதுக்கப்புறம் பீஷ்மர் மூலமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல வச்சார். சொல்ல வச்சாருன்னா எல்லாரும் அவருடைய சக்தி தான். சரி, அவங்க எது பேசிக்கிட்டாங்க சொல்லி இவர் ஏதுனுமே. இவர் ஏதில் என்ன இவர் சொல்ல வச்சாருன்னு தான் சொல்லணும். இல்லை நமக்கு எப்படி கிடைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இப்போ அப்படி அவ்வளோ விரும்பி 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 சொல்கிறீங்க. அவ்யூனோ. அப்போது வியாசரை வந்து என்ன சொல்லணும் இங்கே இவர்னு பரோட்சமாக பாண்டவர்களுக்கு, ஏன்னா பாண்டவர்கள் தான் இருக்காங்க இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கேட்கும் போதும். வேறு யாரோ ருஷிகள் இருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு எல்லோருக்கும் மோட்ச பிரதாதாவாக இருக்கார் வியாசர். மோட்ச தர்மம்னே தனியாக ஒரு சாப்டர் அதில். அங்கே சொல்லாத தர்மம் இல்லை. அப்படி வியாசருடைய பெருமை அங்கே.
சரி, அனுசாசனிக பருவம் கடைசியில் தான், முடிவில் தான் பீஷ்மனுடைய நிர்யாணம். பீஷ்மர் இப்போ கிளம்பி போகணும். அவர் உளுந்தா கூட அதுக்கப்புறம் உத்தராயண புண்ணிய காலம் வர வரைக்கும் அவருக்கு அது வரம். அது சொல்கிற அப்புறம் அப்போது பீஷ்ம நிர்யாணம் அந்த சமயத்தில் திரும்பி வியாசர் வந்தார். ஏன்? பீஷ்மர் யாருடைய பிள்ளை? இன்னும் நம்ம பார்க்கல, உங்களுக்கு தெரியும். கங்காதேவியுடைய புத்திரன் காங்கேயன் இல்லையா? அப்போ கங்கா மாதா கூட துக்கம் இருக்குமா இல்லையா? பீஷ்ம சரித்திரம் பார்த்தா தெரியும். அன்மேட்சிங் கேரக்டர். கிருஷ்ணனை பக்கத்தில் வேங்கோ, அவர் ஈஸ்வரன் அப்படி இல்லை. அது தவிர எடுத்த நோபடி இஸ் ஈக்குவல் டு பீஷ்மா. பட் ஸ்டில் ஏன் இப்படி ஆயிடுத்து அப்படின்னது பார்க்கணும். அவர் சரித்திரம் பார்த்தா திரும்பி அதே கன்க்ளூஷனுக்கு வருவோம். நியத்தி. அவங்க செஞ்ச கர்மம் யத் பாவம் தத் பவதி. வாட் எவர் யூ சோ தட் யூ ரீப். கங்காதேவினி துக்கத்தினை ஆறுதல் கொடுத்துட்டு பேசுறதுக்காக சொல்கிறதுக்காக அங்கே வந்தார். அப்புறம் ருஷிக்கு எதுக்கு இவ்வளவு வேலை? இதுதான் லோகத்தில் மகாத்மர்கள் அவங்க என்ன வசந்த நிலையில் இருந்தால் கூட ஏன் அவங்க பேச வேண்டியது இல்லை. பேசாமல் இருந்த ரமணர் கூட அப்புறம் பேசிட்டார் இல்லை. அதுதானே சத்தர்ஷனம் பார்க்குறோம். எப்படி இருக்கு சத்தர்ஷனம்? ஏன்னா அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அவங்க லோக பிரவருத்தின் அனுசரிச்சே எப்போ நிறைய பேருக்கு பலம், சந்தோஷம், ஆனந்தம், நல்ல வழி, தர்மம், இதுக்கு தான் அவங்க. அதனால் எவ்வளோ பெரிய மகர்ஷியாக இருந்தால் கூட இவர் லோக சகஜமான பிரவருத்தி பாருங்க அவங்களே எந்த சமயத்தில் எப்போ என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி செய்கிறாரு. இதோட அனுசாசனிக பருவம். அதுக்கப்புறம் அஸ்வமேத பருவம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி அஸ்வமேத யாகம் பண்ணார் இல்லை தர்மபுத்திரன். இங்கே கொஞ்சம் மேஜர் ரோல் வருது வியாசர். அஸ்வமேத யாகம் செய்யணவனே அந்த முடிவெடுக்கும் போது முதல் நாளிலிருந்தே வியாசர் அங்கே அப்போவே பிரத்யட்சமாயிட்டார் தர்மபுத்திரனுக்கு. பிரத்யட்சமாகி அஸ்வமேதம் நல்ல விதமாக பண்ணணும். நிறைய பூரி நேற்று பூரி விஸ்வமன்னு சொன்னால் ஓகே நிறைய கேட்கணும். எது இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய கேட்குறோம். லோக விஷயங்கள் கேட்டு 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 காதில் கட்டி போச்சு. இப்போ அது ரீப்ளேஸ் பண்ணணும், எல்லாம் எம்டி பண்ணி. அதே போல் இங்கே பூரி தட்சிணை கொடுக்கறது ஏதாவது பண்ணும்போதும் அது வேறு ராஜா பண்ணுறார், அது வேறு அஸ்வமேதம் பண்ணுறாருன்னா நிறைய தட்சிணைகளுக்கு கொடுக்கணும். அப்படி செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டார். அப்போ தர்மஜன் சொல்கிறாரு, எனக்கிட்ட அவ்வளோ தனம் இல்லை, நீங்கள் இருக்கிறது வரைக்கும் கொடுப்பேன். ஆனால் ஐ திங்க் இன்னும் நிறைய பூரி தட்சிணை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வேறு இன்னும் கூட ஏதோ டீட்டெயில்ஸ் கொடுத்திருப்பார். எனக்கிட்ட அவ்வளோ இல்லையே. சில கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கஜானா காலி பண்ணிட்டு போகும். அடுத்த கவர்மெண்ட்டு பார்த்து இப்போ டெல்லியில் அப்படி தானே பார்த்தா எல்லாம் எம்டி கத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தானே, திரும்பி பணத்தினை சேர்க்கணும், அப்போ தானே டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுபோல் இல்லைன்னு யுத்தத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினச்சி பாருங்க. அது வேறு இவன் பக்கம் நிறைய 7 அக்ஷோணி சைன்யம். எல்லாருக்கும் என்ன வேணும் பண்ணணும் இல்லையா? சிம்பிள் எஃப்ஐஆரே என்ன அது
அப்போது இதெல்லாம் சொன்னார். பணம் இல்லைன்னு சொன்னால் வியாசர் சொல்கிறார், நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். ஹிமவத் பர்வத்தில், ஹிமாலயத்தில் அங்கே தன ராசிகள் இருக்குது. தனம் பொக்கிஷம், ட்ரெஷர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் ஏதோ அது சரித்திரம் சொல்லிட்டார். ஏன் அப்படி அங்கெல்லாம் நிறையா இருக்கிறதுக்கு காரணம்னு மருத்த சரித்திர. இந்த மருத்த சரித்திரம் అనేది நம்ம 49 மருத்கணாஸ் அது இருக்காது, வேறு ஏதோ சொல்லியிருப்பார். அப்போ சொன்னால் சரி, பாண்டவர்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க தனம் கொண்டு வரத்துக்காக. அப்புறம் அங்கே இவங்க எல்லோரும் கிளம்பி அங்கே வரத்துக்கு அப்புறம் அங்கேயும் திரும்பி வியாசர் தரிசனம் அங்கே ரெடியாக தரிசனம் கொடுத்தார். ஏன்னா எங்கெங்கே இருக்குன்னு தெரியணுமே. நம்ம அனுமான்ஜி போய் சஞ்சீவி எங்கே இருக்குன்னு தேடுறார் பாப்போம். இதெல்லாம் முடியாது, டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் மொத்தம் எடுத்துக்கிட்டு மலை மொத்தம் தூக்கிட்டு வந்தார். ஆனால் கொண்டு போய் திரும்பி வச்சுட்டார் அது அந்த இடத்துல கரெக்டாக. அதே தர்மம். அப்புறம் அப்போ காபிச்சாரு, கிடச்சது நிறைய தனராசிகள் எல்லாம் கிடச்சது. மெக்னாஸ் கோல்டில் மோதிட்டு தான் போனால் இருக்கேங்க, நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். எவ்வளோ எடுத்துக்க முடியும்னு தெரியணும், அவ்வளோதான். முடியுமான்னு பார்க்கணும். அப்போது பாண்டவர்களின் ரொம்ப பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வரணும். அந்த டைமுக்கு திரும்பி இங்கே வியாசர் அவங்க வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க? இவர் வந்து டிஃப்ரெண்ட்டு செலஸ்டியல் பிளேனில் வருவார். வியாசர் திரும்பி இங்கே வந்துச்சு, யாகத்துக்கு ஆக்ஞை கொடுத்தார். என்ன குதிரை வேணும், அஸ்வமேத யாகம் என்ன, எந்த குதிரை செலக்ட் பண்ணணும் என்ன, அதுக்கு ஒரு நியமம் நிஷ்டை எல்லாம் இருக்குப்பா, எல்லாம் ரூல்ஸு. கர்மன்னாவே 1010 ரூல்ஸ் இருக்கும். அதுக்கு சாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா பிருஹதாரண்யகத்தில் இப்போ பேசிகிட்ருக்கிற அந்த அத்தியாயம் கேட்கணும். ஆனால் பொறுமையாக இருந்தால் கேட்க முடியும். கர்மகாண்டன்னா அது இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம். சரி, வந்துட்டார், செலக்ட் பண்ணார். அஸ்வத்துக்கு பின்னாடி ஒரு ரக்ஷகன் போகணும். அஸ்வம் மேலே ஏறி உட்காரக்கூடாது, கூட போகணும். அதுக்கு வந்து அர்ஜுனன் தான் செலக்ட் பண்ணார். இதெல்லாம் வியாசர் பண்ணுறாரு. அப்புறம் குதிரை போய் எங்கெங்கே போகணுமோ, எவ்வளோ தூரம் போகணுமோ போயிட்டு அது எந்தெந்த தூரம் போகிறத எங்கே யார் அதனை தடுத்தலைன்னு அந்த ராஜ்யம் அவங்க எல்லாரும் இவங்களுக்கு கீழே சாமந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்க. அதுதான் அஸ்வமேதத்துடைய நோக்கம். இது சும்மா குதிரை சுற்றிட்டு வர விஷயம் இல்லை. அசல் அஸ்வமேதம் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு ராஜாவுக்கு. அந்த ராஜா பண்ணுறாருன்னு சொன்னால் மிச்சம் எல்லாரும் சுவாமி நீதான் சாம்ராட்டு. அது போய் திரும்பி வருது குதிரை. அது வரும்போது அர்ஹதி வனம் அது இந்த இடத்துக்கு வந்துச்சு. இங்கே எங்கே வயர்லெஸ் இருக்க யார் சொல்லுவாங்க? வியாசருக்கு தெரியும். அது அங்கே வந்தப்போ உடனே அப்போதான் பூஜாரிகளுக்கு இப்போ நீங்கள் முகூர்த்தம் சொல்லுங்க. அப்போ வரைக்கும் ஒத்துக்கலை. அது இவ்வளோ நேரத்தில் வரும் இந்த அப்போ தான் முகூர்த்தம் நிர்ணயம் பண்ண வைக்கிறாரு. ஒத்துக்கிறார். நீங்கள் சொன்னது அப்போ கரெக்டு தானே அங்கீகாரம் தெரிவிக்கிறார். அந்த யாக்னிகள் பண்ண முகூர்த்தது கிட்டே இருந்து அஸ்வமேதத்தனை நல்ல விதமாக பண்ண வச்சு, அப்புறம் தர்மஜன் எல்லாருக்கும் தானங்கள் இதெல்லாம் நடக்கும். தர்மராஜனுக்கிட்டேருந்து வியாசருக்கு கூட நிறைய தானம், பூதானம் இதெல்லாம் கிடைச்சது. ஆனால் அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் தர்மஜனுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன இஷ்டம், நான் யாருக்காவது கொடுப்பேன். நம்ம நிறைய வாட்டி நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க. ஒரு வாட்டி நீ கொடுத்ததுக்கப்புறம் அது மேலே உனக்கு அது எங்கே போயிடுச்சு என்ன ஆயிடுச்சு திங்கே பண்ணக்கூடாது. இது சுவாமிஜி அனுபவம்லாம் நிறைய சொல்லுவார். அதெல்லாம்
இங்கே யாராவது கொண்டு வந்து ஏதாவது கொடுத்தேன் நான் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன், எல்லாருக்கும் யாருக்கும் கொடுப்பேன். ஆனால் அது கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அப்படி. அன்றைக்கி ரம்யா ஸ்வீட்டு கொண்டு வந்தேன், எல்லாரும் கொடுத்து. அப்போது திரும்பி தர்மராஜனுக்கு கொடுத்து, இதெல்லாம் நீங்கள் வந்து நான் கொடுக்குறது என்ன பண்ணணும், பூசுரர்களுக்கு, பூசுரர்கள்னா பிராமணர்களுக்கு, பூலோகத்தில் சஞ்சிக்கிற தேவதைகள் தான் பிராமணர்கள். எப்படிப்பட்ட பெரிய பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய சத்திர யாகங்கள் அது இதெல்லாம் பண்ணிவிட்டு தானம் பண்ணுங்க, நான் திரும்பி கொடுத்துருவேன். அப்படியெல்லாம் திரும்பி கொடுத்தார். கடைசி என்ன, ஆசிரமவாச பருவம் அப்படின்னு ஒன்று இருக்கா சார். நாங்கள் ஏதோ டிவியில் ஏதோ பார்த்தோம், மகாபாரத் நல்லா பண்ணிட்டாங்க. அதனால பெரிய மாற்றம் மக்களுக்குள்ள ஒரு இருக்கு. அப்படி திரும்பி ராமாயணம் பண்ண போகிறாங்களாமா பிளான், சினிமாவாகவே. தர்மராஜன் பட்டாபிஷேகமாகி ராஜா ஆயிட்டார். அப்போது திருதராஷ்டிரர் அந்த சமயத்தில் ஒரு ரெஸ்ட்டுக்காகன்னு சொல்லி 15 வருஷம் வனவாசம் பண்ணணும்னு நிர்ணயம் பண்ணிட்டான். ஜஸ்ட் எங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறாங்க இல்லையா, அப்படி தவிர நாங்கள் பூர்ணமாக வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகிறேன்னு போகல, வனவாசம் ரெஸ்ட். கொஞ்சம் நல்ல காற்றோட்டமாக இருக்கும், அங்கெல்லாம் பறவைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அப்படி தானே நம்ம இதெல்லாம் எதுக்கு போகிறோம், யாத்திரை, ஊர், ஊட்டி, இங்கே எல்லாம்னா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும் மைண்ட். சம்மர் எல்லாம் வருஷம் முழுசாக வேலை பண்ணியாச்சு, சம்மர் வெக்கேஷன் குழந்தைங்க கொண்டு போகலாம் வாங்கோ. அப்படி போனார். போனவனு கேட்குறாரு, தர்மராஜனை வந்து ஒத்துக்கலை, நீங்கள் இப்போ இந்த வயசில் இப்படி எல்லாம் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணால் கூட நீங்கள் போக வேண்டாம். இவர் நினச்சிக்கிறாரு தர்மபுத்திரனை, எங்கள்னால் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு, நாங்கள் ஒன்று சரியாக பார்த்துக்கலையா, அப்படியெல்லாம் கேட்குறாரு. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் மறுபடியும் வியாசர் வர்றாரு. இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம், ஆசிரமவாச பருவம். வியாசர் வந்து திருதராஷ்டிரர் வந்து ரொம்ப நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறார். அப்போது வியாசர் சொல்கிறாரு, போயிட்டு வரட்டும், அனுமதி கூடன்னு வியாசர் சொல்கிறார். இல்லைன்னு தர்மஜன் ஒத்துருக்க மாட்டார் போகிறதுக்கு. அப்போது வியாசர் சொல்கிறார் தர்மஜன் கூட, ஏஷயேவோ பரோ தர்மஹ ராஜர்ஷீணாம் யுதிஷ்டிரஹ. யுதிஷ்டிரா, ராஜர்ஷிகளுக்கு இப்படி வயசானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே வாட்டி போகலன்னா கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், ஊர் சுற்றுறதுக்கு போய் பணம் எல்லாம் செலவு பண்ணி வயிறில் கற்றுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கண்டபடி அப்படி வர்றதுக்கு இல்லை. மௌனமாயிரு, அப்பப்போ ஏகாந்தமாயிரு, படகு ப்ராக்டிஸ் பண்ண. இப்போ நுந்தே யார் இல்லைன்னா வராது. I am alone, but I am not feeling lonely. அதுபோல் ஏஷயேவ பரோ தர்மஹ, இதுதான் பரம தர்மம் ராஜர்ஷிகளுக்கு முக்கியமாக. யுதிஷ்டிரா, சமரேவா பவேன் மிருத்யுஹ வனேவா விதிபூர்வகம். ஒருவேளை ராஜர்ஷிகளுக்கு யுத்த பூமியில் போனால் போகலாம், இல்லை காட்டுக்கு போய் வனவாசம்னு அங்கே எப்படியோ என்னமோ தபஸ் பண்ணி அப்படி போகலாம். இதுதான் முறைன்றார். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் காந்தாரி போயிருக்காங்க. ஒரு வாட்டி பாண்டவர்கள் வந்து நடுவில் ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்பப்போ பார்க்குறதுக்கு வந்தாங்க. அங்கே கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊராக ஒரு சின்ன நகரம் ஏதோ இருக்கு, சாந்தபுரம் இருக்கு. அங்கே பாண்டவரோடு ஒரு மாதம் இருந்து
அங்கே அவங்க தினந்தோறும் அப்பப்போ பார்க்குறது எல்லாம் செய்கிறாங்க. அப்பவும் திரும்பி வியாசர் வந்தார். வந்து காந்தாரி திருத்தராஷ்டிரர்கிட்ட புத்திர சோகம் போயிடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ரிலீஃப்கான இப்படி தானே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இல்லை, இப்போது எத்தனை வருஷம் ஆகிடுத்தோ, இங்கே 15 நடுவில் போனாரா, புத்திரசோகம் போயிடுத்தான்னு கேட்டார். அப்படி அங்கே அதெல்லாம் பேசும்போதும் மறுபடியும் அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணுறாரு வியாசர். அதில் வந்து நான் கேவலம் ஒரு ஸ்லோகம் எடுத்துகிட்டு ஏதோ அப்படி டேஸ்ட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்து ஒரு அத்தியாயம் புதுசாக இருக்கும், இல்லைன்னா லட்சம் எப்படி ஆகும். ஏதத்தித்ரிதயம் ஸ்ரேஷ்டம் சர்வபூதேஷு பாரத நிர்வைரதா மகாராஜ சத்தியமக்ரோத ஏவச. பாருங்க, திரும்பி திரும்பி அந்த தர்மம்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, இந்த 3 தான் ஸ்ரேஷ்டம். ஹே பாரத திருதராஷ்டிர பரத வம்சம் வந்தார். எல்லோருக்கே சர்வபூதேஷு எல்லாருக்கே என்னது, நிர்வைரதா, வைரம், துவேஷம், பொறாமை அது இல்லாமல் இருக்காமல் இருக்கிறது, ஹேட்ரட் இல்லாமல் இருக்கிறது. அப்போ சத்தியம் கோச்சிக்காமல் இருக்கிறது. 3 சொல்கிறாரு, அவ்வளோதான். நம்ம கீதையில் பார்த்த கிருஷ்ணர் லிஸ்ட்டாக கொடுப்பார். 20, 11, 5, 20 அதில் பார்த்து அப்படி நிறைய சொன்னார். அதில் ஒன்று தான் உங்களை சொன்னார். அப்போது காந்தாரின்னு திருதராஷ்டிரர் கேட்குறார். இந்த இவங்களை என்ன சொல்லுவாங்க, ரணமுருத்தர்கள், யுத்த பூமியில் இறந்து போனால் முக்கியமாக எங்கள் குழந்தைகள் க்ளோஸ், அவங்கள எல்லாருமே பார்க்கணும்னு இருக்குது ஒரு வாட்டி. நம்ம கூட அப்படி கேட்டால் யாராவது காட்டினா நல்லா இருக்கும். வேண்டாம் நம்ம தாங்க முடியாது அப்படின்னு கேட்டால் அவருடைய தப்ப யோக பலத்தினால அவர் வந்து அது என்ன, அதோட பிரயோஜனம் என்ன, அதுதான் காட்டுறாரு. எல்லாருன்னு எங்கே கங்கா நதிக்குள்ளேயே, கங்கை நதியிலேயே அங்கே ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறது போல் பார்க்க வச்சுட்டார். ஸ்க்ரீன் வேணும் இல்லையா? சரி, இது எதுக்கு இப்படி பண்ணாருன்னா, நம்மளை போல் கேட்குற லௌகிகர்கள் இருக்காங்களே, இது கேட்குற நம்ம இவங்களை படிக்கிற பாரத், உங்களுக்கு எல்லாருக்கும் தபஸுடைய யோகத்துடைய தர்ம அனுசரணத்துடைய பலம் என்னான்னு ஒரு தெரியறதுக்கு தான், ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு அப்படி தான் பாவிக்கணும். இதெல்லாம் மிரக்கில்லை சும்மா அப்படியே. தர்மம், தபம், சத்தியம் இதெல்லாம் வேணும். அப்புறம் இப்படி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் யாதவர்கள் எல்லாரும் காலம் கொஞ்ச நாள் ஆகிடுத்து எல்லாம். அப்புறம் காந்தாரியுடைய சாபம், கிருஷ்ணனுக்கு இப்போ அந்த டாபிக் நம்ம டச் பண்ணல, அங்கே சாபம் தடுத்துட்டார் வியாசர். பட் அந்த உள்ள இருக்கிற குரோதம், அந்த இது ஏதோ இன்னொரு பக்கம் திருப்பணும். அது இப்போ டேம் கட்டி தண்ணி நிறுத்திட்டு அது ஏதோ இன்னொரு பக்கம் திருப்பணும் இல்லையா? யார் அதை தாங்க முடியும், யார் ஏற்றுக்க முடியும்னா, யாரும் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இறங்கி வந்தாரோ அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஏற்றுக்கிட்டு தாங்கிறது தயாரிக்கிறதுனால அந்த அம்மா சாபம் கொடுத்து அவர் ஏற்றுக்கிட்டார். வெல் அண்ட் குட். நான் தான் பார்த்துட்டு எப்படி இது வந்து க்ளோஸ்அப் ஃபைனலாக வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறது ஸ்டோரின்னு சொல்லிட்டு, இது ட்ராஜடாக போகணுமா காமெடியாக போகணுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் காமெடி, ஒரு பக்கம் கொஞ்சம் ட்ராஜடி. பட் நிறைய ட்ராஜடி தான் எண்டிங் ஆல்சோ முடியும். அது அந்த கதை எப்போ பார்ப்போம் வந்தால். சரி, இப்போ இங்கே முடிச்சுடுறோம் இதோட. இந்த மாதிரி கிருஷ்ணர், பலராமன், அதில் எல்லோரும் கிளம்பி போயாச்சு. பாண்டவர்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் கிளம்பி போயிட்டார். யாதவோட எல்லோரும் போயிட்டாங்க. சரியா? அப்போது அர்ஜுனனே வியாசனை தேடி தாங்க முடியல துக்கம், தேடிட்டு வியாச குகைக்கு வர்றாரு.
வந்து அங்கே கிருஷ்ணா பலராமன் எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி அர்ஜுனன் ஒரே அழு துக்கப்படுறார். அப்போது வியாசர் வந்து இதுக்கு பேர் இங்கே வந்து மௌசல பருவம், முசலம், அந்த என்னது உலக்கை அது உருவாயிடுச்சு. அதனால தான் அந்த சாபம் எல்லாரும் அந்த கதை இருக்குல்ல, கிருஷ்ணருக்கு கூட அதுதான் அந்த வேணன் அம்பு விட்டுட்டான் மீன்காரனும் அது குத்திச்சு இப்படி அங்கே தான் மௌசல பருவம் ஆரம்பிக்க போகிறது. ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் சொல்லி நிறுத்துகிறோம். பலம் புத்திஷ்ச தேஜஸ்ச பிரதிபத்திஷ்ச பாரத பவந்தி பவகாலேஷு விக்னயந்தி விபர்யயே காலமூலம் இதம் சர்வம். சாரம் அப்புறம் சொல்கிறேன், நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும். என்னன்னா படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போது காலமூலம் இதம் சர்வம் ஜகத்பீஜம் தனஞ்சய கால ஏவ சமாதத்தே புனரேவ யத்ருச்சயா ச ஏவ பலவான் பூத்வா புனர்பவதி துர்லப ச ஏவ ஈஷश्च பூத்வேஹ பரைராக்ஞாபயதே புனः. சிம்பிள் மீனிங் போதும். மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் இங்கே ஆரம்பிச்சுக்கிறோம். சர்வம் காலகதம், சர்வம் ஈஸ்வர நிர்ணயம். ஈஸ்வர நிர்ணயம், ஈஸ்வரோட ஆக்ஞா மீன்ஸ் கால நிர்ணயம். கால நிர்ணயம் மீன்ஸ் அவங்களுடைய கர்ம பல நிர்ணயம். அப்போ நமக்கு புரியும் இதெல்லாம். ஸோ தொடர்ந்து இதோட இந்த பீஷ்மர் வியாசருடைய சரித்திரம் நம்ம இன்றைக்கி முடிவு செய்கிறோம். இல்லை இப்படி சொல்லி அவங்களனே அர்ஜுனா துக்கத்தில் வந்து சொல்கிறாரு, காலம் என்ன பண்ணுவேன், நீ எதுக்கு அழுற, ஏது பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ வீட்டுக்கு போய் திரும்பி ரிகலெக்ட் மனனம் பண்ணுறான், நிதித்தியாசனம் பண்ணுறான் பகவத்கீதை. அப்புறம் தான் எல்லோரும் ஸ்வர்காரோகணம் கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம், கடைசி வார்த்தை விடமாட்டீங்களே, முடிஞ்சிச்சு. வியாச எக்ஸ்பேன்ஷன், ப்ராட் மைண்டட்னஸ் இதெல்லாம் சொல்லியிருக்குது முன்னாடி. இப்போ இன்னொரு அர்த்தம், 3 அக்ஷரங்கள் இருக்குது இதில். வகாரம் அமிர்த பீஜம், பீஜமந்திரங்கள். வகாரம் அமிர்தம் பீஜம், யகாரம் பிராண வாயு, சகாரம் சர்வ தத்துவாத்மகம். இந்த 3 இது அர்த்தம் புரியுறது கஷ்டம், சும்மா மனசில் இருக்கட்டும். அப்படி என்ன சொன்ன, அமிர்த பீஜம், பிராணம் வாயு, சர்வ தத்துவாத்மகம். இதுதான் வியாச. அப்படிப்பட்ட மகான் உடைய சரித்திரத்தை நம்ம பார்த்து இன்னைக்கு முடிவு செஞ்சோம். அடுத்ததாக பீஷ்ம சரித்திரம்தான் பேசணும். என்ன அடுத்த முக்கியமான பாத்திரம் அதுதான் பார்ப்போம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. ओम शांति शांति शान्तिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.